எதிர்க்கட்சிகள் அமைதியாக இருக்கும் காலம் முடிந்துவிட்டது என்று காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வெற்றியிடம் கேட்கலாம். வெற்றி, எந்த இடத்தில் இந்த கருத்தை அவர் சொல்கிறார்? மதுரையில இந்த மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நாள் கூட்டம் நேற்று நடந்தது. அதுல மதுரை மாநகர மாவட்டத்தினுடைய செயலாளர் தளபதி, அவர் வடக்கு தொகுதியினுடைய எம்எல்ஏவாகவும் இருக்காரு. அவர் அந்த விவகாரத்துல பேசும்போது என்ன சொல்றாருன்னா, காங்கிரஸ்ல மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி அவங்க எல்லாம் இந்த தேர்தல்ல யார் எம்எல்ஏ ஆனா என்ன ஆகாட்டம் நினைக்கிறாங்க, அவங்க இன்னைக்கு அதுல பங்கு கேட்கிறாங்க, இவங்க எல்லாம் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தலைமை அவங்களுக்கு சீட் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. அதுல ரொம்ப முக்கியமா ஒரு வார்த்தை என்ன சொல்றாருன்னா, நாம் உணர்வோடு இந்தியா கூட்டணி இருக்கிறோம், இந்தியா கூட்டணியவே காப்பாற்றிட்டு இருக்கிறோம், நம்ம இல்லாட்டினா இந்தியா கூட்டணியே கிடையாது. டெல்லியில இந்த கூட்டணி பத்தி பேசப்படுறதுக்கு காரணம் முதல்வர் மு க ஸ்டாலின், மம்தா பானர்ஜி, அகிலேஷ் யாதவ், இவங்க பேர் தான் காரணம் அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தைகளை தளபதி விமர்சிச்சிருந்தாரு, அந்த கூட்டத்துல பேசியிருந்தாரு. அதுதான் இப்போ அதற்கு பதில் சொல்ற விதமாகத்தான் மாணிக்கம் தாக்கூர் அவருடைய ட்விட்டர் பக்கத்துல அப்படி ஒரு வார்த்தையை பதிவு செய்தாரு. இந்த முறை மதுரை வடக்கு தொகுதியில காங்கிரஸ் வேட்பாளர் நிக்கணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறதா கேட்கல. ஏன்னா வடக்கு தொகுதியில தான் இப்போ எம்எல்ஏவா தளபதி இருக்காரு. மறுபடியும் அந்த இடத்துல காங்கிரஸ் வேட்பாளர் கேட்கணும் கேட்காது. ரொம்ப முக்கியமா தன்மானம் காக்க சிலருக்கு பாடம் புகட்டணும், அதிகாரத்தினுடன் இருந்தா தோழமை கட்சிகள் அமைதியாக இருக்கும் காலம் முடிந்து விட்டது அப்படின்ற வார்த்தைகளையும் பதிவு செஞ்சிருக்காரு. தொடர்ச்சியாக மாணிக்கம் தாக்கூர் தான் இந்த கூட்டணி விவகாரத்துல தொடர்ந்து பல்வேறு விதமான கருத்துக்களை தெரிவிச்சிட்டு நிலையில இப்போ மீண்டும் திமுக எம்எல்ஏ ஒருத்தர் சொன்ன கருத்துக்கு பதில் கருத்தாக இந்த வார்த்தைகளை பதிவு செஞ்சிருக்காரு. அக்னியா, மாணிக்கம் தாக்கூருடைய பேச்சு குறித்த விவரங்களுக்கு நன்றி வெற்றி.